செயல் 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 தான் முக்கியம். செய்கை தான் சும்மா சிறப்பா இருக்கணும். இந்த ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன், இது செய்வேன், நல்லது செய்வேன், உருட்டுவேன், புரட்டுவேன், அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த விஜய். தமிழ்நாடு அரசியலில் பெரும் திருப்பு முனையாக வரலாற்று வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் தன்வசமாக்கியுள்ளது. ஆனால் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முடியாத சூழல் உருவாகியிருப்பதால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பரபரப்பு அதிகரித்துள்ளது. ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சியெல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிற்கிறாங்க. 2026 தமிழ்நாடு அரசியல் களம் புது சுவாரஸ்யத்திற்கும் பெரும் பரபரப்பிற்கும் பஞ்சமில்லாமல் நகர்ந்த நிலையில் கால் பதித்த 2 ஆண்டுகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 சீட்டுகளை பிடித்து புது வரலாறு படைத்து வாகை சூடியுள்ளது. ஆனால் ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முடியாத சூழல் உருவாகியிருப்பதால் சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க தயாராகி வருகிறது. இந்த சூழலில் தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்குமா என்ற பேச்சு வலுத்துள்ளது. குறிப்பாக காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் புதிய சமன்பாட்டை உருவாக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் கூறியுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் சில தொகுதிகளில் அதன் முன்னிலை தாவேகாவுக்கு மறைமுக ஆதரவாக மாறக்கூடும் என்ற கணிப்பும் நிலவுகிறது. இந்த இக்கட்டான சூழலில் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சியமைக்க தேவையான ஆதரவை திரட்ட தீவிரம் காட்டி வருகிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தனது 5 இடங்களின் ஆதரவை விஜய்க்கு வழங்கி அமைச்சரவையில் இடம் பிடிக்க தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமகவும் தனது 6 இடங்களின் ஆதரவை தாவேகாவிற்கு அளிக்கும் பட்சத்தில் சௌமியா அன்புமணிக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவையும் சேர்த்து பெற்று ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான முக்கிய முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தனது கட்சி நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனைகளை விஜய் மேற்கொண்டு வருகிறார். ஒருவேளை தாவேக அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உருவாகுமா என்றும் கணிப்புகளும் வலுத்துள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, விஜய் ஆகிய இருவருமே முதலமைச்சர் பதவிக்கு குறைந்த எதையும் ஏற்க மாட்டார்கள் என்பதால் இந்த அசாத்திய கூட்டணியில் சவால்கள் உள்ளன. அதே நேரம் விஜய் தனது பிரச்சாரத்தில் திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் வரையறுத்தார். எனவே அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் உள்ளதால் விஜய் அதிமுக ஆதரவை நாடுவது கொள்கைக்கு மாறான முடிவு ஆகும். ஒருவேளை பாஜகவை கூட்டணியில் இருந்து கழற்றிவிட்டால் அதிமுக தாவேக கூட்டணி ஆட்சி அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே கூடுதல் பரபரப்பை தமிழக அரசியல் களம் சந்தித்துள்ள நிலையில் புது வரலாறு படைத்த தமிழக வெற்றிக் கழகம் தொங்கு சட்டமன்றத்தை எவ்வாறு கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.